பிரைஸ் லார்ட். எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் அதிகாலை பொழுதில் எங்களோடு கூட இருந்தீங்க, எங்களோட கூட பேசுனீங்க. இந்த மத்தியான பொழுதில் உங்களுடைய பாதத்திலே வர்றதுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக கூடானு கூடி நன்றி தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே. சர்ச் முழுவதும் கல்வாரியின் தூய இரத்தம் இறங்கட்டும் தகப்பனே. அந்த எல்லைகளில் முழுவதுமாக உடைய பரிசுத்த இரத்தத்தை தெளித்து வருகிற போகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த பாதுகாவலை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாள் ஜெபத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகாரங்களை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். வானமண்டலத்தின் சேனைகளை இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, உமக்கு நன்றி. நீ சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த நாளில் ஆண்டவரை வரக்கூடிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வந்து ஆண்டவரே, லிங்க்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் தேவ பிரசன்னத்தை உணரவும் இந்த நாளின் முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க ஆண்டவரே இன்றைக்கு திறப்பல நின்று ஆண்டவரே நாங்கள் எங்களை மறந்து எங்களுடைய காரியங்களுக்காக அல்ல, பிறருக்காக ஜெபிக்க, நாங்கள் இருக்கிற வட்டாரத்துக்காக ஜெபிக்க, தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிக்க ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஜெபாவினால் நிரப்புவீராக தகப்பனே. முழுமையாக எங்களை உடைய இரத்தத்தில் மறைத்து குடும்பங்களாக தனித்தனியே இரத்தத்தில் மறைப்பீராக. ஆவியானவரின் பிரசன்னம் அந்த எல்லைகளை ஆட்கொள்ள ஜெபிக்கிறப்பா. எங்களோடு தங்கியிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உமாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உமாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, ஆத்தும நேசரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக.
தாப்பனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, கிருபையின் ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, அதற்கு முன்பாக நாங்கள் வேத வசனங்களை தியானிக்கிற இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிச்சுட்டு அடுத்ததாக நம்ம எல்லாருமே ஜெபத்துக்கு நேராக கடந்து போகலாம். நெகேமியா அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்து கொள்ளலாம். முதலாவது சங்கீதம் 62:8 நம்ம வாசிக்கலாம். இதில் நாம் பார்க்கும்போது, இயேசுவோடு தனிமையில் இருதயத்தை ஊற்றுகின்ற காரியம், இல்லைன்னா இருதயத்தை ஊற்றி விடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம தேவ செய்தியை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:8 சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? நம் இருதயத்தை உடைத்து ஊற்றி விட வேண்டும் அவர் சமூகத்தில். ஏன்னா அவர் நம்பத்தக்கவர். இன்னைக்கு நாம் எத்தனையோ பேரிடத்துல நம்முடைய இருதயத்தை எல்லாம் சில நேரங்களில் சொல்லுவோம். ஆனால் அதை கேட்கிற பிள்ளைகள் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கவே மாட்டாங்க. அதனால தான் சில பேர் என்ன செய்வாங்க, யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாமல் அப்படியே இருதயத்தில் வைத்து அந்த பாரங்களை எல்லாம் தாங்களே சுமந்து, வாலிய பிள்ளைகள் என்ன செய்வாங்க, தங்கள் விருப்பத்துக்கு ஏதோ ஒரு முடிவை எடுப்பாங்க. ஏன்னா அந்த இருதயத்தை திறந்து பேசுறதுக்கு இந்த உலகத்தில் உண்மையான நபர்கள் யாரும் இல்லை என்கிறதுனால அவர்களா ஒரு முடிவு எடுப்பாங்க. இல்லைன்னா தங்களை போல வயசுள்ள நண்பர்கள்ட்ட எல்லாத்தையும் பகிர்ந்து அப்புறம் என்ன செய்வாங்கன்னா அவங்க கொடுக்குற ஆலோசனை, ஏதோ ஒரு ஆலோசனையில் நடப்பாங்க. தாய் தகப்பன் அவங்க சொல்கிறது கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்படிலாம் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எந்த காலத்திலும் என்னை நம்ப முடியும், உங்களுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் என்னை நம்ப முடியும். இன்னைக்கு அந்த தேவன் கிட்ட நம்ம போகிறோமா? அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். என்ன வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது, தனிமையிலே தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிற ஒரு காரியம், அதை குறித்து தான் நம்ம பார்க்கும்போது, நெகேமியா 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இதில் அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இன்னைக்கு கூட நம்ம எவ்வளோ செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம் பாருங்க. நெகேமியாவை போல நெகேமியா கேள்விப்பட்ட அந்த வார்த்தைகள் அவருக்குள்ளாக ஒரு பாதிப்பை கொடுத்தது. இன்னைக்கு நம்ம தேசத்துக்காக, நம்ம சுற்று வட்டாரத்துக்காக, உலக நாடுகளுக்காக, பல குறிப்புகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆனால் ஜெபிக்க வருகிற நமக்கு நாட்டு நடப்பெலாம் நிறைய பேருக்கு தெரியும். நல்லா டிவியில் இந்த நியூஸ்களெல்லாம் பார்க்குற அநேகர் நம்ம இணைந்திருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் எப்படி ஒரு அந்த என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம். நெகேமியா வார்த்தையை கேட்டபோது அதிகமாக அவன் பாதிக்கப்பட்டார். அவர் பாதிக்கப்பட்ட போது என்ன சொல்றாரு பாருங்க, என்ன செய்தார். 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம 11ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகி கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது, தனிமையில் அவருக்கு இருதயம் பாதித்த உடனே செய்தது என்ன? ஜெபம் பண்ணுறார், உபவாசம் இருக்கிறார். நம்ம உபவாச நாட்களை நம்ம நியமித்து சபையில் உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஆனால் அது தவிர நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படும் போது, இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கவங்களாம் லீவு நாள், அதில் ஒரு சிலர் தான் வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா. மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்க, வீடுகளில் இருக்கிறாங்க, இன்னும் வரலை. அப்போது
அந்த செய்திகளெல்லாம் நம்ம கேட்கும்போது என்ன செய்யணும், எனக்கு வாரத்தில் 2 நாள் லீவு, அந்த நாளைக்கு அப்படியே போயிடும். சனிக்கிழமை ஒரு நாள் லீவ், அந்த நேரத்தில் நான் தேவ சமூகத்துக்கு வருவேன். வந்து நான் என்ன செய்வேன், நான் என் இருதயத்தை உடைத்து ஊற்றி ஜெபிப்பேன்னு சொல்லி அப்படி நம்ம நினைக்கணும். அதை விட மேலானது என்னன்னா, வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ, ஒரு வேளையோ இல்லை 2 வேளையோ தேவ சமூகத்தில் நமக்கு நேரம் கிடைக்கும் போது என்ன செய்யணும், இருதயத்தை ஊற்றி தனிமையிலே தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுகளாக இருக்கணும். இதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிற இடம் தான் என்னது, சபையில் நம்ம எல்லாரும் கூடி உபவாசித்து ஜெபிக்கிறது, மன்றாடுறது. இப்போ இல்லை நான் பார்க்கும்போது அவர் என்ன செய்தாராம், உட்கார்ந்து அழுதார். இதுக்கு ஒரு நாள் நம்ம சில நாட்கள் நம்ம செலவு பண்ணுவோமா, அந்நாள் பார்த்தீங்களா செய்தது என்ன, இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில் அழுது தீர்க்கிறார். வாயில சத்தம் வரல, ஆனா உதடுகள் அசைது கண்கள்ல இருக்க கண்ணீரால என்ன செய்தாங்க, தேவ ஆலயத்தை நிரப்புறாங்க. தேவனுடைய ஆலயத்துல அவர் பாதத்துல உட்கார்ந்து அழுது ஜெபித்தாங்க. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இங்கேயும் அப்படிதான் நெகேமியா என்ன செய்தாரு, சில நாட்களாய் அழுது, அதுக்கு சில நேரம், சில நாட்களாய் துக்கித்து, சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி. அப்போ இதெல்லாம் நாம் செய்கிறோமா பாருங்க. நமக்கு எத்தனையோ கெட்ட செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். தேசத்தில் இருக்கிற அநியாயமான காரியங்களை நம்ம கேள்விப்படுகிறோம். நியாயம் கிடைக்காம எத்தனையோ பேர் கெட்டு போக்குறாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் உலகம் மறந்து விடுகிறது போலவே தேவ பிள்ளைகளும் நாம் மறந்து விடுகிறதுக்கு அது சரி கிடையாது. நம்ம நெகேமியாவை போல பாரம் உள்ளவர்களா, ஒருவேளை நம்முடைய நீதி, ஏழையின் நீதி என்ன செய்யும், உலகத்தில் அங்கீகரிக்கப்பட முடியாது, அது புறக்கணிக்கப்படும். ஏழையின் ஞானம் கூட என்ன செய்யும், அசட்டை பண்ணப்படும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏழையின் ஞானத்தினால பிறக்கிற வார்த்தைகள் எவ்வளவோ ஆக்கப்பூர்வமான காரியத்தை கொண்டு வந்தாலும் அது வெளியில வராது. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு நாம் இருந்தாலும் நெகேமியாவை போல நாம் சில நாட்கள் நமக்கு இருதயம் பாரம் அதிகமாகும் போது அதையே யோசித்து அதையே சிந்தித்து நாம் இராதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் எப்படி நம்ம கிரியை செய்யணும், நெகேமியாவை போல. அவர் பாருங்க சொல்லுகிறாரு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லணும். அந்த வார்த்தைகள் ஆண்டவரை அட்ரஸ் பண்ணும்போது அவர் எப்படி சொல்லி கூப்பிடுறாரு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கின்ற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. நம்ம இப்படி நம்ம ஆண்டவரை நினைக்கிறோமா, நாம் ஆராதிக்கிற கர்த்தரை நினைக்கிறோமா? இல்லை 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது அடியாராகி இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகி நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்ததும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பார்க்கும்போது இந்த நெகேமியாவுடைய உள்ளத்துல பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்றது போல ஜெபிக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகள் ஒப்புரவாகும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேசத்துக்கு சேமத்தை தருவேன். இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு சேமம் வேணும்னா நம்ம செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லை, நம்ம தேவனுக்கு முன்னாடி வரது அத்தனை பாவங்களும் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன ஆகிறது, அறிக்கையிட்டு நம்ம ஞானஸ்தானம் பெறும்போது அந்த பாவங்களை தேவன் சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போடுகிறார். ஆனால் அந்த நாளே நம்ம பரிசுத்தம் அடைகிறது கிடையாது. எத்தனையோ விதங்களில் மறுபடி அந்த நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம நல்லவங்களாகவும் சில நேரங்களில் பாவங்களை செய்யலாகவும் ஒருவேளை இருக்கலாம். அப்போ இதில் பாருங்கள், அவர் பாவ அறிக்கை பண்ணுகிறார். இல்லை 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இதெல்லாம் நாம் பார்க்கும்போது, ஆண்டவரே உங்களுடைய நீதி நியாயங்களை உடைய கட்டளைகளை எல்லாத்தையும் நாங்கள் மீறி நடந்தோம் ஆண்டவரேன்னு சொல்லி பாவ அறிக்கை பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நெகேமியாவுடைய வாழ்க்கையில் தனிமையிலே பாரம், தனிமையிலே உபவாசம், தனிமையிலே ஜெபம், தனிமையிலே பாவ அறிக்கை, தனிமையிலே துக்கம் அழுது யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த 10ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறோம், நம்ம பார்க்குறோம்,
ஆண்டவரே 10ஆம் வசனம், உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுத்து கவனிங்க ஆண்டவரே. இதுல 11ஆம் வசனம், உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்து இருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியர்களும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். அவ பாருங்க, நெகேமியா தன்னுடைய துக்கம் முழுவதையும் யார்கிட்டையுமே சொல்லலை. கேள்விப்பட்ட உடனே இருதயம் நொறுங்கி போச்சு. அப்படின்னா அங்கே சிறையிருப்புலேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. சிறையிருப்பில் அதை பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும், எதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. அப்போ அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இப்போ அவங்களும் என்ன செய்திருப்பாங்க? மன்றாடி ஆண்டவரை நோக்கி என்ன செய்திருப்பாங்க? வேண்டுதல் செஞ்சுருப்பாங்க. இன்னைக்கு கூட தேசமெல்லாம் உலகமெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எத்தனையோ உள்ளங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் ஒருவேளை இது மாதிரி கண்ணீர் விட்டு அழுது கதறி கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம நியமித்திருக்கிற இந்த ஜெப வேளையில அவங்களுடைய துக்கத்தோடு நம்ம இணைத்து கொண்டு அவங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நாங்கள் பாவம் செய்தோம். தானியேல் அப்படிதான் வேண்டிக் கொள்ளுகிறார், நாங்கள் பாவம் செய்தோம். சில பேர் தன்னுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்கள், ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்க நபர்களுடைய குற்றங்களை கூட ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க? மன்னிப்பு கேட்கவே மாட்டாங்க. எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? அவர் தானே தப்பு செஞ்சாரு, அவங்க தான் தப்பு செய்கிறாங்க, நான் எதுக்குன்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, நெகேமியா, தானியேல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களையும் சேர்த்து கொண்டு நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாருங்க, ராஜாவுடைய அரண்மனைக்கு போகணும். அதுக்கு முன்னாடி தன்னை முழுவதுமாக ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த இடத்துக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். அரண்மனையில பானபாத்திரக்காரனாய் வேலைக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு தனிமையிலே இருக்கும்போது உனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நம்ம இப்போ இந்த நாட்கள்லாம் என்ன செய்யறதில்ல, மத்தியானம் எல்லா நாளும் ப்ரேயர் கண்டக்ட் பண்றது கிடையாது. வாரத்தில் ஒரு 2-3 நாள் என்ன செய்கிறோம்? தனிமையிலே ஆண்டவரை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தனியாக தேவ சமூகத்தில் உட்காரேன். உங்களை எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் நேரத்தை வீண் பண்ணாமல் 10 மணியோ 11 மணியோ கரெக்டாக தேவ பாத்தில் உட்கார்ந்து தனிப்பட்ட விதத்தில் தேவனை தேடுங்க என்று சொல்லி அந்த ப்ரேயர் நடுவில் பண்ணுற ப்ரேயரை நம்ம கட் பண்ணி இருக்கிறோம். அப்போ வசனம் சொல்லுது, புலம்பல் 2:18-19, சியோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விட்டு ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க விடாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? சில நேரம் பார்த்தீங்களா, தேவன் கொடுக்குற பாரம் கூட நம்ம நல்லா தான் இருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் ஒரு இருதயத்தில் சில பாரங்கள் அழுத்தும். அது இரவு நேரமாக இருக்கலாம், பகல் நேரமாக இருக்கலாம், சாயந்தர பொழுதாக இருக்கலாம். அந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன விரும்புகிறாரு அப்படின்னா, நம்ம என்ன செய்யணுமோ, ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழணும் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ராத்திரிலே முதற் சாமத்திலே எழுந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு நம்ம அதிகாலை பொழுதுல ஒரு 5:30 மணிக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம். இதையெல்லாம் கருத்தில் வச்சு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம விழித்திருந்து கொஞ்சம் மணி நேரங்கள் ஆண்டவர் பாத்துல காத்திருக்கணும். ஒவ்வொருத்தருடைய முடிஞ்ச நிலைமைக்கு ஏற்றது போல 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நம்ம காத்திருக்கிறோம். அந்த நேரத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? நமக்காக நம்ம குடும்பத்தெல்லாம் தெய்வ கரத்தில் கொடுத்துட்டு நம்முடைய குடும்பத்தை சார்ந்துள்ள ரட்சிப்புக்காக, பரிசுத்த ஜீவியத்திற்காக, தேவனுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கைக்காக, தேவனுடைய பாரத்தை சுமக்கிறதற்காக, தேவ சித்தம் செய்வதற்காக எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம கேள்விப்படுகிற ஒரு காரியங்கள் ரோட்டில் நம்ம பார்க்குறோம். வெளியெல்லாம் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் எத்தனை காரியங்களை பார்ப்பீங்க. அப்போ அதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை பாதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுதான் உங்களை சிறந்த ஒரு மன்றாட்டு வீரர்களாக மாற்றக்கூடியது. நமக்கு அந்த மாதிரி கண்ணில் கண்ணீர் வருதா? நம்ம என்ன செய்கிறோம்? யாராவது அழுதா வேணால் கூட சேர்ந்து அழுவோம்.
இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது கஷ்டப்படுகிறவங்கள பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வரும். அதே பெரிய காரியம்தான். இப்போ இருக்கிற காலங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கண்ணீர் விட்டு அழுதா யாராவது பார்த்தாங்கன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க, அதுக்காகவே கண்ணீர் விட்டு அழுதில்லை. தேவாலயத்துக்கு வரும்போது தேவாலயத்தில் என்ன செய்யணும், நல்ல அன்னாளை போல கண்ணீர் சிந்தி கதறி அழுகிறவர்களாக, அதுவும் அந்தரங்கத்தில் அழுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் பார்க்கறதுக்கு நம்ம மைக்கு பிடிச்சி நம்ம பேசும்போது கிடையாது, தனிப்பட்ட விதத்தில். நம்ம பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கிறோம். இயேசு பெத்தானியாவில் குடியிருந்த 6ஆம் வசனத்திலிருந்து, சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரம் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்க மாட்டேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேலே ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவான எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் உங்களுக்கு சொல்லப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்தரங்க யாராவது உந்தி தள்ளுனாங்களா? இன்னைக்கு நம்மளை உந்தி தள்ளணும். கை தட்டுங்க, பாட்டு பாடுங்க, எழுந்து நிற்போம், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், விழிச்சிருங்க, பாயிண்ட்டுக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க. நாளைக்கு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு நம்ம வருகிறோம்? கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளுவேன். அப்படி நம்ம என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க, துதிங்க துதிங்க துதிங்கன்னு சொல்லி. அப்போ பாருங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. இங்கேயும் இந்த ஸ்திரீ என்ன செய்தாங்க, அவங்க ஆண்டவருடைய சிரசின் மேல் அந்த எண்ணெயை ஊற்றி அவரை கனம் பண்ணினாங்க. வீட்டில் உள்ளவங்களாம் அங்கே கூப்பிட்டவங்க கூட கனம் பண்ணாததை இந்த மரியாள் அவங்க கனம் பண்ணாங்க. இதை தான் நம்ம யோவான் 11:5 வசனத்தில் வாசிக்கிறோம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மாத்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். பாருங்களேன், தனிப்பட்ட விதத்தில் தேவன் மீது கொண்ட பிரியம், அவர் மீது வைத்திருந்த அந்த அளவில்லாத ஒரு பாசம் என்ன செய்தது, அவள் முந்தி தேவனை கனப்படுத்த அவளை உந்தி தள்ளிச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு வெக்கம், ஒரு பயம் தேவ சமூகத்தில். ஐயோ, அவங்களாம் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, இந்த குறிப்புக்கு நம்ம ஜெபிச்சா என்ன ஆகுமோ தெரியலையே, ஊழியத்தில் இந்த காரியத்தை நான் எடுத்து செஞ்சால் என்ன நிந்தை வருமோ தெரியாது, இவங்கெல்லாம் நம்மளை பகைச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம நிறைய நேரம் நினைப்போம். பாருங்கள், அதெல்லாத்தையும் பிரேக் பண்ணுறது மாதிரி இந்த மரியாள் என்ன செய்தாங்க பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் எவ்வளோ பெரிய அவார்டு கொடுக்குறாரு. என்னுடைய இந்த சுவிசேஷத்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறாங்களோ, நான் தனியாக இல்லை, இந்த ஸ்திரீயுடைய காரியமும் பிரசங்கிக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ தனிமையிலே நீ என்ன செய்கிறாயோ, தனிமையில் உனக்கு உள்ள உடையுதா, நம்ம ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், இப்போ கூட நம்ம ஜெபம் பண்ண தான் வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு உள்ள உடைஞ்சு ஜெபம் பண்ணுறோம், இல்லைன்னா நம்ம ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக ஜெபம் பண்ணுறோம். இங்கே யோசித்து பாருங்கள், நெகேமியா கிட்ட கொடுத்த பாரம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அந்த அலங்கம் கட்டி முடிக்கிற வரைக்கும் நெகேமியாவுக்கு பாரப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க, இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய உள்ளத்தில் கூட பாரத்தை கொண்டு வருவாங்க. சொந்தக்காரங்க, நம்முடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, சபைக்கு வந்தால் கூட சில பேர் என்ன செய்வாங்க, பாரப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. அதனாலேயே நிறைய பேர் சர்ச்சை விட்டு வெளியே போயிடுவாங்க. பாருங்கள், இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே, இந்த கும்பல் இப்படி இருக்குது, நம்ம ஓடி போயிடுவோன்னு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும், கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். நெகேமியா 6:14 சொல்லுது, என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக பார்த்த தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளுன்னு சொல்றார்.
அலங்கமெல்லாம் கட்டி முடிக்கிற அந்த சமயம் கூட அவங்க விடலை பாருங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியமானாலும் இல்லை ஊழியம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது, ஊழியத்தில் அநேக வாசல்கள் திறக்கப்படும் போது அதை நிறுத்துறதுக்கு எத்தனையோ சக்திகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அப்போ நம்ம இன்னும் அதிகமாக அந்த பாரத்தை தேவன் கிட்ட வைக்கிறோமா? இப்போ நெகேமியா பாருங்க, ஆண்டவர்கிட்ட வச்சார். ஆண்டவரே கண்ணோக்கி பாரு, இவங்க இப்படியா பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்களா? அவங்களுக்கு ஒரு கூட்டம் சப்போர்ட் வேற, தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க பொய்யாய் காசு வாங்கிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அந்த காலத்துலேயும் இருந்திருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இந்த சன்பல்லாத்து தொபியாக்கு ஜால்ரா போடுறதுக்கு அந்த நாளில் தீர்க்கதரிசிகளும் இருந்தாங்க. அப்போ இவங்களாம் செய்கிறதை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்ய நினைத்தது என்ன செய்யலை, ஒரு நாளும் தடைப்படவே இல்லை. இதில் பார்க்கும்போது அந்த காரியம் முடிகிறதுக்குள்ள சன்பல்லாத்து தொபியாக்கெல்லாம் பயங்கர எரிச்சல் உண்டாகுது. தேவனுடைய சபை இந்த இடத்துல இருக்கிறது நிறைய பேருக்கு எரிச்சலை உண்டாக்கும். ஏன்னா என்ன செய்யுது, பிசாசின் சாம்ராஜ்யம் அழிக்கப்படுகிறது நம்ம தேவனை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போதெல்லாம். அதனால் என்ன செய்யும், அங்கே அந்த வட்டாரத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் ஒரு சிலர் மூலமாக என்ன செய்யும், அது எதிர்த்து தான் வரும். மனுஷிக ஆவிகள் ஆலோசனைகள் சொல்லுவாங்க, மனுஷ சத்துருக்கள் சொல்லுவாங்க. தாவீதுக்கு பார்த்தீங்களா, மனுஷ சத்துருக்கள் இன்னைக்கு அப்படி ஒருவேளை எழுந்து வரலாம். அப்பெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், இதில் வாசிக்கிறோம், யாராவது சொல்லட்டுமே, சிஸ்டர் சொன்னாங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணலாம், நமக்கு என்ன வந்துச்சு அப்படி நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அவனவன் கிரியைக்கு தக்க பலனை அவனவனுக்கு தேவன் கொடுக்கிறார். யாரோ உந்தி தள்ளி தான் உங்கள் கண்ணில் ஒரு துளி தண்ணீர் வரணும்னு கிடையாது. பாடுபடுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த சபையில் என்ன நடக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ கடினமான ஜனங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துக்கு நடுவில் இருக்கிற நாம் எப்படி இணைந்து ஜெபிக்க வேண்டும், ஆவியானவர் கொடுக்கிற பாரத்தை எப்படி சுமக்க வேண்டும், எங்கே இறக்கி வைக்க வேண்டும் அப்படி நம்ம நினச்சி பார்க்கணும். இதில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அல்லேலூயா. ஆண்டவராகி கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் நம்முடைய தேசத்தை குறித்து. நம்மளை எங்கே கொண்டு போனாலும் ஒரு நோக்கத்தோடு தான் வச்சிருக்கிறார். நீங்கள் இருக்க தெருக்களில், நீங்கள் இருக்கிற காம்பவுண்டின் பகுதிகளில், ஒருவேளை நீங்கள் ஒரு கல்யாணம் முடிஞ்சு போகிற இடமானாலும் சரி, ஒரு பெற்றோருக்கு கீழே பிள்ளைகளாக இருக்கிற இடமானாலும் சரி, பெரியவங்க கூட பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் தேவன் கொண்டு போனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே எல்லாவற்றையும் காண்கிற கண்களை எனக்கு தார். நம்ம பிரச்சனை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், அதனால அந்த பாரத்தை மட்டும்தான் சுமக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிறது யாரு அப்படின்னா யோசித்து பார்க்கணும். நிறைய ஊழியக்காரங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த தேசத்தில் நடக்கிற அருவருப்பான காரியம், நம்ம தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகள்லாம் இதை பார்த்துட்டு நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார். அது மாதிரி அவங்க சொன்னாங்க பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்ம அந்த பாரத்தை சுமக்கிறது நமக்கு தெரியுதா? சில நேரம் ஏன் எனக்கு துக்கம் வருது தெரியாமலே நம்ம இருப்போம் பாருங்க. ஏன் எனக்கு ராத்திரி தூக்கம் வரல, நான் இடையில திடீர்னு முழிச்சிட்டேனே அப்படின்னா, ஆவியானவர் உங்களுக்கு பாரத்தை கொடுத்து நீங்கள் நல்ல ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்றதுன்னா, அறை வீட்டுக்குள்ளாக நம்ம ஒன்று ஆடி பழகல்னா அது வெளியில் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு, யார் என்னை கண்டு கொள்ள முடியும், அறை வீட்டுக்குள்ளா நான் இவ்வளோ உபாசி என்ன பிரயோஜனம் அப்படி நினைக்காதபடிக்கு நாம் மோசேயின் கரம் தளர்ந்து போகாமல் தாழ விழாமல் ஆரோன் ஊர் அப்படியே பிடித்து கொண்டது போல இருந்தோம்னா நமக்கு எதிராக செயல்படுகிற அமலேக்கிய சேனையெல்லாம் முறிஞ்சு போகும். அப்போ பாருங்க, இன்னைக்கு இப்படி செயல்பட வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எந்த காலத்திலையும் நான் மாற மாட்டேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உன்னோடு இருக்கிறேன். அதனால எந்த காலத்திலையும் நீ என்னை நம்ப முடியும். அதனால என்ன செய், உன்னுடைய இருதயத்தை அவர் சமூகத்திலே ஊற்றிவிடு. அதுக்கு நல்ல ஒரு வழி தான் நம்ம தினமும் ஆராதிக்கிற நேரம். நம்ம வருகிறோம், வந்து உட்காந்து என்ன செய்கிறோம், உடனே எல்லாருடைய உள்ள அப்படி நெருப்பாக எரிஞ்சிக்கிட்டுலாம் இருக்காது, அப்படியே பச்சை எரிஞ்சிட்டுலாம் இருக்காது. வரும்போதே உலக கவலை, நேற்று பார்த்த சினிமா சீரியலில் உள்ள சில காரியங்கள் இல்லை பாட்டுகள், ஒரு சிலருக்கு அது என்ன செய்யும், ஓடிக்கிட்டே இருக்கும். பரிசுத்தமுள்ள தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு அது தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்கே வந்து உட்கார்ந்தா கூட மாம்ச சிந்தையே இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அதெல்லாம் மேற்கொள்ளணும்னா தான் நமக்கு ஆராதனை நேரம்.
நேரம். அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம்? நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகி விடுகிறோம். சில பேர் திருவிருந்து அன்னைக்கு மட்டும் ஒப்புரவாகுவாங்க. திருவிருந்து வாங்கினோம்னா மறுபடியும் அந்த வாழ்க்கை பழைய வாழ்க்கைக்கு போயிடும். அப்படி இல்லை, நம்முடைய தேவனை மறைச்சிட்டு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னுடைய இருதயத்தை என் சமூகத்தில் தனித்து ஊற்றுவதற்கு நீ வருவியா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேராக நம்ம கூடி இருக்கிறோம் பாருங்க. அந்த இருதயத்திலிருந்து நமக்கு விண்ணப்பம் வருதா? இல்லைன்னா உதட்டளவில் நம்ம வார்த்தைகளை சொல்லுகிறோமா? மாயக்காரர் உபாசிக்கிறது மாதிரியோ மாயக்காரரை ஜெபிக்கிற மாதிரியும் நம்ம ஜெபிக்க கூடாது. நீண்ட ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா படிகளையும் கடந்து போகிறோம், தேவ ஆவியானவரோடு ஒன்றாக இணைந்து விடுகிறோம். அதுக்கப்புறம் தான் விண்ணப்பங்களை வைக்கிறோம். அப்போ யாரோ ஒருத்தர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் என் பாவங்களை மன்னி ஆண்டவரேன்னு நம்ம சொல்ல அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் செஷனில் முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் தேவனை துதிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆவியானவருக்காக வெயிட் பண்ணுறோம். பரிசுத்த ஆவியினர் இறங்கி வரும்போது அவரோடு இணைந்து விண்ணப்பிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி நம்ம ஒழுங்கும் கிரமமாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா தேவநாமம் மகிமைப்படும். எண்ணற்ற மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட, எத்தனையோ சட்டங்களை திருப்பி எழுதத்தக்கதாக என்னுடைய ஜெபம் இன்னைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதனால் நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை ஆண்டவரே அளவற்ற மன்றாட்டின் ஆவியினால் நிரப்புவீராக. இந்த நாளில் அவர்களுடைய சொந்த பாரங்கள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, பூமிக்குரிய பாரங்கள், கவலைகள், கண்ணீர், கடந்த காலத்தை மறக்க முடியாதபடி தடுமாறுகிற நிலைகள் எல்லாம் இந்த நேரத்தில் சிந்தனையை விட்டு இருதயத்தை விட்டு எடுத்து போடுவீராக. ஆண்டவரே இரக்கம் செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தை உடைத்து ஊற்றி ஆண்டவரே, ஏதோ உதட்டில் இல்லை ஆண்டவரே, ஏதோ நல்ல பேர் கொடுக்கணுங்கிறதுக்காக இல்லை ஆண்டவரே, என் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு உடைத்து ஊற்றி ஜெபிக்கவும். மற்ற நாட்களில் நெகேமியாவை போல ஆண்டவரை கேள்விப்படுகிற காரியங்களால் கலங்கி நிற்கிறது இல்லை, அதே குறித்து பேசிக்கொண்டு நாங்கள் பரியாசம் பண்ணுகிறது இல்லை. எங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தனியே எங்கள் உள்ளத்தை உடைத்து ஊற்றி அடே தேசத்தினுடைய திறப்புகளை அடைக்க ஆண்டவரே தகப்பனே, அப்பா திறப்பிலே நின்று சுவரை ஆண்டவரே அடைத்து ஆண்டவரே வெள்ளம் உட்புகுந்து விடாதபடி ஆண்டவரே பிசாசின் கிரிகள் அதிகமாய் இந்த தேசத்தில் பரவி விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எல்லா இருளின் கிரிகளை எரித்து சாம்பலாக்குகிற ஒரு அபிஷேகத்தோடு அக்கினியோடு தகப்பனை நாங்கள் விண்ணப்பிக்கவும். எலியாவினுடைய ஆண்டவரை பலிபீடத்தில் இறங்கின அக்கினி அப்படியே இறங்கி வரவும். எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நீர் பதில் கொடுக்க உடைய பாத்திரம் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஒரு துளி கண்ணீரும் எங்களுக்காகவே சிந்துகிறது அல்ல ஆண்டவரே. உங்க பாரத்தோடு இணைந்து நாங்கள் ஆண்டவரை கண்ணீர் சிந்தி கதறி எழுது ஜெபிக்க எங்களை பக்குவப்படுத்துவீராக. எங்கள் பாரங்களை நீர் சுமந்து கொள்ளும், உங்க கையில கொடுத்து விடுகிறோம். இந்த நேரத்தில் எங்களை ஆட்கொண்டு நடத்தும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதியும் கன மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.